ஆக்சுவலாக இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக பண்ணலான்னு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு. அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸாகவும் போடுவோம். ஃபுல் வீடியோ போடுறதோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் கொஞ்சம் ரீச் கிடைக்குன்றதுக்காக ஷார்ட்டாக ஒரு குட்டி குட்டி ஸ்டோரியாக சொல்லுவோம். ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி, இல்லைன்னா மக்களுக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. தெலுங்கானாவை ஒழுக்குன சம்பவத்தை ஒரு ஷார்ட் ஸ்டோரியா சொல்லுவோம், நம்ம ஸ்டைல்ல சொல்லுவோம். இந்த ஷார்ட் ஸ்டோரியில ஹீரோ ஹீரோயினி நெகட்டிவ் ஹீரோ. இந்த நெகட்டிவ் ஹீரோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் இருக்காரு. முதல் எடுத்தோன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு பாடி எடுக்கிறாங்க. ஒரு பாடி எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு காட்டுப்பகுதியில கிடக்கு, முகம் சிதஞ்ச நிலையில கிடக்கு. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து திடீர்னு முகத்தில் தீக்காயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. இந்த சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடந்துட்டு இருக்கு. அவங்க இப்போ மனைவி வந்து ஒரு நர்ஸ். ஸோ அதனால ஈஸியா சர்ஜரி பண்றதுக்காக, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டோன்னே அந்த நபரை வந்து கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க அந்த பாடி யாரோட பாடின்னு காணாமல் போனவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டும் பேரலா நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஹீரோயினி என்ன சொல்றாங்க, இந்த வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினி எப்பயும் போல நார்மலாக இருக்காங்க. ஹீரோ அவர் அப்நார்மலாக இருக்காரு. அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்சஸ் இருக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் அந்த டவுட்ஸ் வருது. என்ன நம்ம பையன் ஆக்சிடென்ட் ஆன இந்த ஒரு விஷயம் நடந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கானே, மூஞ்சில் வந்து இதாக தீக்காயம் நடந்திருக்கு, இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இவன் இந்த மாதிரி ஆள் கிடையாது, இவனுக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இவனோட பிஹேவியர்ஸும் வேற ஒரு நபர் மாதிரியே இருந்திருக்கு. இவங்களுக்கு டவுட் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு சூப்பு கொடுக்குறாங்க. சூப்பால் மாட்டிய சூப் பாய் அப்படின்ற மாதிரி சூப் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டன் சூப்னு ரொம்ப பிடிக்கும் போல சூப் கொடுத்துருக்காங்க. வேணான்னு சொல்லியிருக்காப்ல. இவங்களுக்கு ஷாக்கிங், இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப் ஏன் குடிக்க மாட்டான் அப்படின்னு டவுட் வந்துருச்சு. போலீஸ்ட்ட போயிட்டாங்க. ஏதோ சரியில்லை, எங்க வீட்டில் இந்த பையன் ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்டோன்னு, இதெல்லாம் நீங்க முன்னாடி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்து விசாரிச்சு அவங்க ஒய்ஃபை வச்சு விசாரிக்கிறாங்க. ஒய்ஃப்ட எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே அப்நார்மலா இருக்கு. ஏன்னா பல வருடங்களா வாழ்ந்தவங்களுக்கு தானே டிஃபரெண்ட் தெரியும். மனைவி வந்து கொஞ்ச நாள் திடீர்னு வந்தவங்க தானே. ஸோ இது நடந்துட்டு இருக்கு. இது பேரலா போயிட்டு இருக்கும் போது கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடி காணான்னு தேடும் போது ஒரு சில டவுட் வந்து இந்த மனைவியை உட்காந்து துரி கேட்கறாங்க. மாட்டிக்கிட்டாங்க. இந்த நபர் யாரு அப்படின்னா கள்ளக்காதலன், இந்த பிசியோதெரபி டாக்டர்னு சொன்னோம்ல. இந்த மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்கிட்ட இந்த கணவர் கொண்டு போய் சரி பண்றதுக்காக கூட்டிருக்காரு. பொண்டாட்டிய உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனது ஒரு குத்தமான்னு சொல்லிட்டு பொணமாய் கிடக்காப்புல. ஸோ சூப்புனால மாட்டின சூப் பாய், இதான் கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த சூப்புனால மாட்டின நபரை கூட்டி போய் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆமா இவன் தான் திருடுவேன். ஆனா மூஞ்சில இந்த கள்ளக்காதல் கூட வாழ்றதுக்காக மூஞ்சிலேயே கெமிக்கலை வச்சு ஊத்தி மூஞ்சிலே அழுக வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி மாற ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா யார் இருக்கான்னா ராம் சரண் இருக்காரு. ராம் சரணுக்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? தெலுங்கானாவில் நடந்தனால ராம் சரண் கனெக்ட் ஆயிருக்கா? அப்படி கிடையாது. ராம் சரண் நடிச்ச ஒரு படத்தை பார்த்து, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி இந்த விஷயமே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு கோமாளிக்கு வந்து சொல்லுவாங்க, இல்லை சினிமா வேறு ரியல் லைஃப் வேறுன்னு. தற்கொரியலா சினிமாவை பார்த்தாண்டா இங்க பல நிகழ்வுகளே நடக்குது. இது ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்தது ஒரு சினிமாவை பார்த்து தான். அந்த பெண்மணி நர்ஸு, அந்த பிசியோதெரபி டாக்டர்ன்றாங்க. என்னங்கடா அவங்க அறிவு? இதுதான் சொல்றோம், எஜுகேஷன் வந்து குப்பைன்னு சொல்றதுக்கான காரணம். எஜுகேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா இது தவறுன்றது தெரிஞ்சிருக்கணும். சரி, தவற மீறி ஒரு விஷயம் நடந்தாலும் தான் மூஞ்சிலேயே ஆசிட் ஊத்தி இந்த பொம்பளை கூட வாழணுமா? 2 குழந்தை இருக்க பொம்பளை கூட சரி அப்படியே வாழ்ந்துட்டு போனா டைவர்ஸ் வாங்குறதுக்கு இந்த புருஷன் நல்லவனா? இங்க நல்லவங்க தாங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல நல்லவங்க தான் செத்துட்டு இருக்காங்க. புருஷன் ரொம்ப நல்லவனா, அவன் எந்த காரணம் சொல்லி டைவர்ஸ் பண்ண முடியாதான். அதனால இந்த மனைவி இப்படி ஒரு முடிவு எடுத்து போட்டு தள்ளியிருக்கு. நல்லவனா இருந்தது ஒரு குத்தமாடான்ற மாதிரி இருக்கு. இது ஒரு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான ஒரு இதா போயிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கலாம், ஹஸ்பண்ட பேசிங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட விஷயத்த சொல்லி பப்ளிக்கா எனக்கு வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. ஒருத்தனை போட்டு செதைச்சு மூஞ்சி அழுக வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற அளவுக்கு போவீங்கன்னா என்னடா உங்க அறிவு? உங்க அறிவுல தீய வைக்க இதை கொண்டு போய் நீங்க டைரக்டா நீங்க ஒரு இல்ல எனக்கு இந்த கணவனை பிடிக்கல, நான் இவர் கூட இருக்குன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு சிம்பிளா போயிருக்கலாமே, அந்த உயிர் தப்பிச்சிருக்குமே. இப்படிதான் பல இன்சிடென்ட்ஸ் நடக்குது. நம்ம ஏற்கனவே கூட ஒரு இன்சிடென்ஸ் பேசியிருந்தோம். உனக்கு பிடிக்காத திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா அது லீகலா மூவ் பண்ணி வெளியே போறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. எல்லா கணவர்கள்ட்ட நான் சொல்லிடுறேன், உங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் பொண்ணுகள் வந்து ஒரு மாதிரி அப்நார்மலா தெரியாங்க, என்ன கூப்பிட்டு விசாரிச்சிருங்க, நாளைக்கு நம்ம தான் சூப்பாயா இங்கே கிடக்க வேண்டியதா இருக்கும் போல. கடவுளே, இது கொடூரமான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. சினிமா முகம் எப்படி அளவுக்கு போயிருக்கு பாத்தீங்களா? அந்த சினிமா நம்ம மனிதனுடைய எவ்வளவு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? சோ வெளிச்சுக்க பொழைச்சுக்க, இல்லைன்ட்டா அவ்வளவுதான். அங்க ஒரு சூப்னால ஒருத்தன் மாட்டினா இதே மாதிரி எல்லாரும் மாட்டுவாங்கன்னு என்ன நிச்சயம்? நம்ம காப்பாத்திக்கணும். உசுறு முக்கியம். புதுப்பிக்கல. ஸ்வாதியோட குறுக்கு புத்திக்கு காரணம் ராம் சரண் நடிச்ச எவடுங்கிற படம் தான். அதுல வர்ற பிளாஸ்டிக் சர்ஜரி சீனை வச்சுதான் இப்படி ஒரு பிளான போட்டிருக்காங்க ஸ்வாதி. உசுறு முக்கியம்.
உசுறு முக்கியம். Who is this guy?